எப்படா இந்த அம்மா இங்க இருந்து அங்க வந்தாங்கன்னு நமக்கு ஒரு டவுட் வரலாம். இத்தனை பெரிய கோட்டைக்குள்ள இருந்து இத்தனை காவலாளிகளை தாண்டி ஆரியமாலா வந்திருக்க முடியாது. அதனால ஆரியப்பூர் ராஜா ஒரு தடவை வேட்டைக்கு போறதுக்காக கிளம்பி போகும்போது அவரு கூடயே கெஞ்சி கதறி இந்த ஆரியமாலாவும் காட்டுக்குள்ள வந்து சேர்ந்துறாங்கன்னு ராஜா இப்படி அடர்ந்த காட்டுக்குள்ள வேட்டைக்கு போன சமயமா பார்த்து இவங்கள காட்டுக்குள்ள தனியா பாதுகாப்பா ஒரு டென்ட் போட்டு கூட கொஞ்சம் தோழிமார்கள் எல்லாம் விட்டுட்டு போனாருன்னு சொல்லிட்டோம். இப்படி ஆரியப்பூர் ராசா அந்த பக்கமா வேட்டையாட போன சமயமா பார்த்து அவங்க டென்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் காட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு ஆரியமாலாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது இங்க கொடூரமான பல விலங்குகள்லாம் இருக்கும், நம்மள தாக்கிரும்னு பயந்து அந்த தோழிமார்கள்லாம் மறுபடியும் டென்ட்டுக்கே போறோம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ஆரியமாலா மட்டும் தொடர்ச்சியா இவங்க சொல்றதை கேட்காம நடந்து நடந்து போய் ஒரு சமயத்துல பிரிஞ்சே போயிடுறாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி பிரிஞ்சு வந்த ஆரியமாலா தான் கம்பா நதிக்கரையில வந்து நிக்கிறாங்க. ரொம்ப தாகமா இருக்கிறதுனால அந்த கம்பா நதியில தண்ணியை வந்து குடிக்க போனாங்கன்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல அந்த நதிக்குள்ள குளிச்சுக்கிட்டு இருந்த நம்ம காத்தவராயனும் எந்திரிச்சு வெளியே வராரு. இப்படி இவங்க ரெண்டு பேருமே பார்த்த மாத்திரத்திலேயே காதல் வயப்படுறாங்கன்னு சொல்லப்படுது. இன்னும் சில கதைகள் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த காத்தவராயன் இருக்காரு பாத்தீங்களா, இவர் கிண்ணறி நாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான இசைக்கருவியை இசைக்கிறதுல மிகப்பெரிய கெட்டிக்காரன். அதென்னையா கிண்ணறி, அது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டா, இந்த யாழ்னு சொல்லுவாங்க பாருங்க, ஒரு வகையான நரம்பு கருவி, ஒரு சின்ன வீணை மாதிரி நினைச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம சின்ன பசங்க எல்லாம் ஒரு கொட்டாங்குச்சியில வச்சுட்டு ஒரு நரம்பை வச்சு ஒரு இசைக்கருவி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அத மாதிரியான ஒரு இசைக்கருவி இசைக்கிறதுல மிகப்பெரிய கெட்டிக்காரன் நம்முடைய காத்தவராயன் இருந்தாருன்னு சொல்லிட்டோம்.